இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் 7 வாக்குத்தத்தம். வசனம் எபேசியர் 2:13. முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்க முடியும், ஆபிரகாமின் சந்ததியில் வந்ததான் இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய இரத்தம் நம்மை சுதந்திரவாளி ஆக்கிவிட்டது, இல்லை நமக்கு அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதத்தில் பங்கு உண்டாக்கிவிட்டது. தேவனுடைய ஜனங்களாக இணைக்கப்பட்டு விட்டோம். அதே எபேசியர் 2 படிச்சுட்டு வந்தீங்கன்னா, நம்மளை ஒரு புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஒரே ஆவினால் பிதாவினத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய குமாரர்களாக, தேவனுடைய குமாரத்திகளாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், ரோமர் 8:32. தம்முடைய சொந்த குமார் என்று பாராமல் நம்ம எல்லோருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி, இல்லையா? இன்றைக்கு நம்ம சிலுவை தியானத்தை குறித்து அவர் பேசின 7 வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆனால் எதற்காக தேவன் இந்த பூமிக்கு வந்தார், எதற்காக எல்லாம் அவர் பாடுகள் அனுபவித்தார், எதற்காக அவர் ரத்தம் சிந்தப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், எல்லாமே எதற்காகனா நமக்காக. நாம் இந்த பூமியில் அந்த பரலோக திட்டத்தை நிறைவேற்றுவர்களாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் பிரஸ்தாபப்படுத்துகிற ஒரு அழைப்பு நமக்கு உண்டு. அதற்காக தான் அவர் தன் சொந்த குமார் என்று பாராமல் நமக்கு எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையில் நாம் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான எல்லா காரியமும் அந்த ரத்தம் நமக்கு செய்யப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், அதான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும் ஒரு 7 வாக்குத்தத்தத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்பு உண்டானது. கொலோசியர் 1:14 பார்க்குறோம்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. எபிரேயர் 9:22 பார்த்தீங்கன்னா, இரத்தம் சிந்தது இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று பார்க்கிறோம். கலாத்தியர் 3:13 மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ நமக்கு ஒரு சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து நம்மளுக்கு விடுதலை உண்டாயிற்று. இன்னும் நாம் அதை அடிமைத்தனத்திற்குள்ளாக நம்ம இருக்க வேண்டாம். அநேக முறையில் பிசாசானவன் நம்மளை இப்படியாக உணர்த்துவான் பாருங்க. ஆனால் நாம் இந்த வெளிச்சத்தில் நடக்க வேண்டும். இந்த வாக்கு தத்தத்தை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நான் முற்றிலும் பாவத்தில் இருந்தும் சாபத்திலிருந்தும் நான் நீக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் சுத்திகரிப்பு உண்டானது. 1 யோவான் 1:7 நம்ம பார்க்குறோம்ல, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்றைக்கு குற்ற உணர்வுகளை நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், இவ்வளோ பிரச்சனை எனக்குள்ளாக இருக்குது, இதுலேருந்து எப்படி எனக்கு விடுதலை உண்டாகும்? பாருங்கள், 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாவத்தை சுத்திகரிப்பதற்கு எங்கெங்கே போக வேணாம், எந்த புண்ணிய ஸ்தலத்துக்கு போக வேணாம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே உங்களை சுத்திகரிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்குது. அதுதான் உண்மை உள்ளதாக இருக்குது. அதுதான் உங்களை சுத்திகரிக்க முடியும். அதுதான் உங்களை முற்றிலும் சுத்திகரித்து தேவனோட இணைக்க முடியும். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ரோமர் 5:9 இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோப ஆக்கணைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இன்றைக்கு நான் நீதிமான் சொல்கிறதுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது இல்லை? ஆனால் இங்கே வாக்கு தத்தம் சொல்லுகிறது பாருங்கள், நம்ம அவருடைய இரத்தத்தினால் நீதிமான்கள் ஆகிருக்கிறோம். நம்ம சுய பலத்தினாலேயோ சுய கிரியையினாலேயோ நம்ம நீதிமானாக முடியாது. தேவனுடைய இரத்தத்தினால் மட்டுமே நாம் நீதிமானாக இருக்க முடியும். அவருடைய பரிசுத்த இரத்தம் பாருங்கள், அவருக்கு அது பாவமே இல்லாத அந்த இரத்தம் இன்றைக்கு நம்மளை சுத்திகரிக்கிறது. அந்த இரத்தம் நம்மை நீதிமானாக்குகிறது. 2 கொரிந்தியர் 5:21 பார்க்கணும்ல, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போது சிலுவையில் ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்குது இல்லை? நம்மளுடைய பாவம், சாபம், குற்ற உணர்வு எல்லாமே சிலுவையில் இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு இன்றைக்கு அவருடைய அந்த பரிசுத்தத்தின் நிமித்தம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இது இலவசமாக நமக்கு வந்திருக்குது பாருங்கள். அதனால் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு அதிகாரம் உள்ளவர்களாக நம்ம ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான்காவதாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் சமாதானம் உண்டானது. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி.
அதே மாதிரி ரோமர் 5:1 பார்க்க முடியும். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு சமாதானத்துக்காக என்னென்னவோ மனுஷன் தேடி ஓடுறான் பாருங்க. ஆனால் நிரந்தரமான ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மட்டுமே உள்ளது. அவர் நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். அவர் செய்து முடித்த அந்த சிலுவையில் அந்த செய்து முடித்த காரியத்தை நாம் நினைவு கூர்ந்து இன்றைக்கு அதில் தான் நம்ம சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவருக்குள்ளே நம்ம நிலைத்திருக்கும் பொழுது தான் நம்ம எந்தெந்த ஏரியாவில் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் சந்திக்கிறோமோ, போராட்டங்களை சந்திக்கிறோமோ, சமாதானம் இல்லாமல் தவிக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார். சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஐந்தாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தெய்வீக சுகம் நம்மளுக்கு உண்டாயிருக்குது. ஏசாயா 53:5 நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு தெய்வீக சுகத்தை நாட வேண்டும். ஒரு சின்ன பலவீனம், பிரச்சனை, சரீரத்தில் பலவீனம், வியாதி இருக்கும் பொழுது முதல்ல பயப்படக்கூடாது. இல்லை, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அவருடைய தழும்புலாம் நாம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். நம்மளுடைய நோய்களையும் நம்மளுடைய பலவீனங்களையும் சிலுவையில் தன் சரீரத்தில் சுமந்தார். இல்லை, அது சுமந்தது உண்மையாக இருந்தால் இன்றைக்கு அவருடைய சுகம், அவருடைய தெய்வீக சுகம் நமக்கு உண்டாயிருக்கிறது. இதெல்லாம் நம்ம விசுவாசித்தால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னுடைய லைஃப்பில் நான் நிறைய இந்த டிவைன் ஹீலிங் நான் பெற்றிருக்கிறேன். அதனால் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். பாருங்கள், அவருடைய தழும்புகளால் நாம் முற்றிலும் குணமாக்கியிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆறாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் ஜெயம், வெற்றி உண்டானது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:11 மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இன்றைக்கு ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் ஜெயிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த மாசில்லாத ஆட்டுக்குட்டி அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். நம்ம போராடுகிறவர்கள் அல்ல, நாம் ஏற்கனவே ஜெயம் பெற்றவர்கள் என்ற மனநிலை நம்மளுக்கு உண்டாக வேண்டும். பாருங்கள், சிலுவையில் இயேசு கிறிஸ்து பிசாசு தலையை நசுக்கி விட்டார். இல்லை, அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த போராட்டங்கள் வரும்பொழுது அவனை எதிர்த்து நிற்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா வசனம் அப்படி தான் சொல்லுது பாருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இன்றைக்கு நாம் அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்த வேண்டும். ஏழாவதாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனின் சந்நிதியில் அணுகுதல், ஆக்சஸ் டு காட். எபிரேயர் 10:19 ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். 20வது வசனம், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும். அன்றைக்கு பிரதான ஆசாரியர் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் தான் ஆக்சஸ் பண்ண முடியும் பாருங்க. அவர்கிட்ட ஏதாவது பாவம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவரை மறித்துருவார் அந்த இடத்துல. அப்போது அவ்வளோ பரிசுத்தமாய் ஆசாரியர்களுக்கு அப்படியாக அந்த காரியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அவருடைய இரத்தத்தினால அந்த திரை சீலை கிழிந்து விட்டது, இரண்டாக கிழிந்து விட்டது. அவர் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லும் பொழுது எல்லாம் தகர்பொடியாக்கி விட்டது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பிதாவினிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியம், அவர்கிட்ட வேண்டுகிறதுக்கான ஸ்லாக்கியம், அவரை நம்ம அப்பா என்ற சொல்லுகிற அந்த ஸ்லாக்கியம் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஈவாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், இதெல்லாம் நம்ம விசுவாசித்தது தான். சிலுவையில் இயேசு கிறிஸ்து சந்தித்த அந்த மரணம் இல்லை ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த பிரிவினை, அந்த மரணம் என்ற பிரிவினை, இன்றைக்கு அவருடைய மரணத்தினால் அதை வென்றிருக்கிறார். பிரிவினையை சிலுவையில் இயேசு கிறிஸ்து முறியடித்தார். இன்றைக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி 7 வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்துருக்கிறாருப்பாங்க. நம்ம விசுவாசிப்போம். அற்புதமான அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் மரித்து பாருங்கள், 3ஆம் நாள் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, அதே வல்லமை இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு இந்த பூமியில் தேவனுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுவோம். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, இந்த காலை வேளையில் நாங்கள் தியானித்தது போல ஆண்டவரே, உங்களுடைய இரத்தத்தின் நாள் கிடைக்கும் 7 வாக்குத்தத்தம் ஆண்டவரே, நிச்சயமாக இது எங்களுக்குள்ளாக ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா.
சிலுவையில் எங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் நீ நீக்கினீர் ஆண்டவரை. இன்றைக்கு நாங்கள் விடுதலை பெற்றவர்களாக இந்த பூமியில் ஆண்டவரை உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரை அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை. இரண்டாவதாக எங்களை சுத்திகரித்திருக்கிறீங்க ஆண்டவரை. இன்னும் குற்ற உணர்வில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரை. ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வார்களாக உங்களுடைய ரத்தம் சுத்திகரித்தது என்ற ஒரு விசுவாசம் உண்டாகட்டும் ஆண்டவரை. எங்களை நீதிமான் ஆக்கியிருக்கிறதப்பா. உம்முடைய நீதி எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்தெந்த ஏரியாவில் சமாதானம் அற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோமோ அதை சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர் எங்களுக்குள்ளாக இருந்து எங்களை வழி நடத்தி அந்த சமாதானத்தை அனுபவிக்கிற ஸ்லாக்கியம் எங்களுக்கு கிடைக்கட்டும் அப்பா. நாங்கள் வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கான எல்லா காரியங்களும் நீ செய்து வைத்திருக்கிறதை நாங்கள் அந்த பாதையில் நடக்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தெய்வீக சுகத்தை பெற்றுக்கொண்டு உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி ஆண்டவரே அப்பா இன்றைக்கு உம்முடைய சந்நிதியில் நாங்கள் அணுக முடிந்தது. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உரிமையாக நாங்கள் இன்றைக்கு செபிக்கவும் பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்கவும் கொடுத்த அந்த ஸ்லாக்கியம் அந்த ரத்தத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தியம் ஆண்டவரே அநேகருக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அந்த இயேசு கிறிஸ்து எனக்காக இவ்வளோ செய்திருக்கிறார் என்ற வெளிச்சம் உண்டாகும்படி இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.